சிவசிவ என்கிறார் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாளும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவார், சிவசிவ என்ன சிவகதிதானே. ஓம் நம சிவாய. அன்பு கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் உறவுகளுக்கும் வணக்கம். 100 வருஷத்துக்கு பிறகு வைரமா ஜொலிக்க போற ராசி கடகராசி. யாரால அப்படின்னா சனி பகவானால். ஏன்னா சனி பகவான் ஒரு தர்ம யுத்தத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். இந்த தர்ம யுத்தத்துல நீங்க வெற்றி பெற போறீங்களா, இல்லனா உங்களுடைய எதிரிகள் வெற்றி பெற போறாங்களா, அல்லது உங்களை கஷ்ட காலத்துல தள்ளிவிட்ட விதியா, அல்லது கடனா, அல்லது வேலை தொழிலா, அல்லது பொறாமை கொண்ட உறவினர்களா, இல்லனா திடீர் விபத்தா, உங்களை கடனாளியா ஆக்குன அந்த சூழ்நிலையா, எது வெற்றி பெற போகுது அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. நம்ம வாழ்க்கையில ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஆரோக்கியத்தை இழந்துட்டு திடீர்னு நம்ம மருத்துவமனைக்கு போக வேண்டியதா இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் நம்முடைய உணவு முறைகள் தான் காரணம். அதனால பாரம்பரியமான கலப்படம் இல்லாத இயற்கையான ஆரோக்கியமான தானியங்கள், மூலிகைகள், காய்கறிகள், பழங்களை பயன்படுத்தி பூஜை பொருட்களும், உணவுப் பொருட்களும், எண்ணெய் வகைகளும், மசாலாக்களும், ஊறுகாய் வகைகளும், அதுபோல வெயிட் லாஸ் பவுடரு, ஏபிசி மால்ட், சத்து மாவு, இப்படி ஏகப்பட்ட பொருட்களை தயாரிச்சுட்டு இருக்காங்க குட் பேபி. அவங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கணும் அப்படின்னா இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் 9043688626. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஒரு வெப்சைட்டும் இருக்கு. எல்லா பொருட்களும் அங்கேயும் கிடைக்கும். www.jason.in அப்படிங்கிற வெப்சைட்ல போயும் நீங்க வாங்கிக்கோங்க. நம்முடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க அதை முழுமையா பூர்த்தி அடைகிறாங்க. போய் வாங்கி பயன்படுத்தி பாருங்க. சரிங்க, வாங்க. சனி பகவான் நம்ம வாழ்க்கையில என்ன திருவிளையாடலை நடத்த போறார். அதாவது திருவிளையாடல் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும். கடவுளே ஒரு பிரச்சனையை உருவாக்குவாரு, அதற்கு அவரே தீர்வு கொடுப்பாரு. அது மாதிரி சனி பகவான் என்ன பிரச்சனைகளை உங்களுக்கு உருவாக்கி என்ன தீர்வை பார்க்க போறார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். கஷ்டங்கள் இருக்கிறது மாதிரியே இருக்கும், ஆனா சோர்ந்து போக மாட்டீங்க. பிரச்சனைகள் இருக்கிறது மாதிரியே இருக்கும், ஆனா அந்த பிரச்சனைய எதிர்த்து போராடிக்கிட்டு இருப்பீங்க. என்னைக்காவது ஒரு நாள் எங்களுக்கான காலம் வரும், எங்களுக்கான நேரம் வரும், எங்களுக்கான வாய்ப்பு வரும் அப்படிங்கிற ஒரு தேடல் உங்களுக்குள்ளார இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி போன வீடியோல 2026 நியூ இயர் பலனை பத்தி நம்ம பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. 9 கிரகங்களும் உங்க ராசிக்கு என்ன செய்ய போகுது, அதாவது ஸ்டாண்ட் வித் மேஷ ராசி அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருப்போம். 9 கிரக பலன்களும் அதுல மேலோட்டமா சொல்லியிருப்போம். அதுல சனியை பத்தியும் சொல்லியிருக்கோம். போய் பாருங்க பார்க்காதவங்க. ஒரு மிகப்பெரிய வீடியோ தான், ஆனா உங்க வாழ்க்கையில முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ. இந்த வருஷத்துல எப்படியாவது பாத்துருங்க. என்னைக்கு அந்த வீடியோ பாக்குறீங்களோ அன்னையில இருந்து உங்களுடைய வெற்றி படிக்கட்டுகள் ஆரம்பமாகுது அப்படின்னு அர்த்தம். போய் பாருங்க. அதுபோல இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதிர்ஷ்டசாலியா தான் இருக்கணும், யோகசாலியா தான் இருக்கணும். ஏன்னா நீங்க அதிர்ஷ்டசாலியா இருந்தாதான் அந்த பிரபஞ்சம் இந்த வீடியோவை உங்களை முழுசா பார்க்க விடும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரிங்க. சனி பகவான் இப்ப 9ஆம் வீட்டுல அமர்ந்திருக்கிறார். இந்த வருஷத்துல ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுமா? இதுக்கு முன்னாடி 8வது வீட்டுல இருந்து கொஞ்சம் சங்கடங்கள், கொஞ்சம் துன்பம், கொஞ்சம் அவமானம், கொஞ்சம் கடன், இப்படி பல கஷ்ட காலத்தை கொடுத்து கொண்டிருக்கலாம். ஆனா அற்புதமா 9ஆம் வீட்டிற்கு வந்திருக்கிறார். இங்க என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 8வது வீட்டுல துன்பத்தை கொடுத்த சனி பகவான் 9வது வீட்டுல எப்படி நல்லது செய்வார் அப்படின்னு நீங்க கேட்கிற கேள்வி புரியுது. என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எவ்வளவு பெரிய நல்லவங்களா நாம இருந்தாலும் நல்லவர்களோட சேரும்போது நல்லது செய்வோம், கெட்டவர்களோட சேரும்போது கெட்டது தான் செய்ய முடியும். அது காலத்தின் கட்டாயம். அதுபோலத்தான் 8வது வீடு அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம். அவமானங்களை, துன்பங்களை, துயரங்களை, மரணத்துக்கு ஈடான கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அதனால அந்த கர்ம வினைய அப்ப நம்ம சந்திச்சிருப்போம். ஆனால் இப்போது பாக்கியஸ்தானத்திற்கு சனி பகவான் வந்திருக்கிறார். அதனால என் அன்பு கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இந்த ஆண்டு சனி பகவான் மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுக்க போகிறார். சனி பகவான் அங்க இருக்கிறதுனால தந்தைக்கு உடல்நிலை சரியாகும், தந்தைக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த உறவு சரியாகும், ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகரிச்சு அந்த தெய்வீக சக்தி உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில ஒன்று மட்டும் புரிஞ்சுக்குங்க, நாம் எதை இழந்தாலும் ஆன்மீக அந்த அருளை மட்டும் இழக்கவே கூடாது. அந்த ஆன்மீக சக்தி அப்படிங்கிறத நம்ம இழக்கவே கூடாது. அது எப்பொழுதுமே நாம் உடம்புல இருக்கும்போது நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய, எதையும் தாங்கக்கூடிய, எதையும் நேருக்கு நேர்
எதிர்த்து நின்று போராடக்கூடிய அந்த வலிமையை அந்த ஆன்மீக சக்தி நமக்கு கொடுக்கும். அந்த சக்தியை இந்த காலகட்டத்தில், இந்த வருஷத்தில் அன்பு கடகராசி நண்பர்களும் தோழிகளும் அடையிறீங்க. எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் உங்களை துரத்தி வந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ண போகிறீங்க. அதே நேரத்தில் அதிர்ஷ்டம் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் தாமதமான பலனை கொடுக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு அதிகமாக கிடைச்சாலும் கடுமையான உழைப்புக்கு அப்புறம் கிடைக்கும். அதுதான் அந்த சனி பகவான்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய சவால். ஏன்னா இவர்கிட்ட உடனே நம்ம பலனை எதிர்பார்த்திட முடியாது, நினச்ச உடனே அடைஞ்சிட முடியாது. நம்மளை ரொம்ப சோதிப்பார். பல சவால்களை சந்திக்க வச்சு அதெல்லாம் நம்முடைய போராட்டம் எப்படி இருக்குது, செயல்பாடு எப்படி இருக்குது, நாம் எப்படி எந்த விஷயத்த கையாளுறோம், அதை பொறுத்து அவருடைய கர்ம வினையை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் எடுத்த உடனே நமக்கு எந்த செயல் செஞ்சாலும் ஒரு பலன் கிடைக்கலையே, ஒரு லாபம் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு சோர்வு வந்துடக்கூடாது. பொறுமை ரொம்ப முக்கியம். நம்முடைய உழைப்பை சரியாக போடுவோம், அதுக்கப்புறம் வர வேண்டிய நேரத்தில் தானாக வரும் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு இருந்தால் போதும். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கடுமையான உழைப்புக்கு அப்புறம் தான் நமக்கு வெற்றி கிடைக்க போகுது, அது வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லை, கோவிலுக்கு போகிறதுக்கான அத்தனை முயற்சிகளையும் செய்வீங்க. பல வருஷமாக இந்த கோவிலுக்கு போகணும், இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தீங்க அப்படின்னா இப்போ அதை முடிப்பீங்க. குடும்பத்தோட ஆன்மீக ஸ்தலத்துக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். கோவிலுக்கு போகிற வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா அந்த வருஷம் மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வருஷத்தோட ஆரம்பத்திலேயே நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க ஒரு கோவில், அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இது. அதுபோல் இந்த கற்றல் அப்படிங்கிறது ஒரு நல்ல வழியை காட்டும். நீங்கள் எதில் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ கல்லூரி படிச்சுக்கிட்டு இருந்தாலும், பள்ளி படிப்பை படிச்சுக்கிட்டு இருந்தாலும், தொழில் படிப்பு படிச்சுக்கிட்டு இருந்தாலும், அல்லது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், நீங்கள் செய்கிற விஷயத்தில் ஒரு கற்றல், ஒரு பாடம், ஒரு அனுபவம் அப்படிங்கிறது மிகப்பெரிய உயரத்துக்கு உங்களை கொண்டு போய் விடும். அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த கற்றுக்கிறத கவனத்தோட கற்றுக்குங்க. அதில் பல தடைகள் ஏற்படும். இதை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. நம்ம வாழ்க்கையில் எதை செய்தாலும் ஒரு அனுபவம் வேணும். அந்த அனுபவம் இல்லாதால தான் நம்ம வாழ்க்கையில் தோற்று போகிறோம். அந்த ஒரு அனுபவத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். பல தடைகள் வரும், கவன சிதறல் வரும், அதையெல்லாம் தூக்கி போட்டு அந்த அனுபவ அறிவை பெறக்கூடிய, ஞானத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது. நீண்ட தூர பயணங்கள் செய்வீங்க, அதனால் நல்ல லாபம் கிடைக்கும். உங்கள் ஊரில் உங்களால் சாதிக்க முடியல, ஜெயிக்க முடியல அப்படின்னா இந்த வருஷம் வேறு ஊருக்கு அல்லது பக்கத்து ஊருக்கு ஒரு பயணம் செஞ்சு செய்யக்கூடிய வேலையோ தொழிலையோ எடுங்க. ஒரு நல்ல லாபத்தை உங்களால் ஈட்ட முடியும். மிகுந்த பொறுப்பு ஏற்படும். ஒரு பொறுமை உங்கள்கிட்ட திடீர்னு உருவாகும். குடும்பத்தில் எவ்வளவோ சிக்கல் இருந்திருக்கும், அதெல்லாம் சரியாகும். ஒரு நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷம் சனி பகவானால் ஏற்பட போகுது. ஏன்னா 9ஆம் வீட்டில் இருந்து பல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் பாக்கியங்களையும் கொடுக்கறதுக்காகவே இருக்கிறார். உங்கள் தொழிலில் நீங்கள் உறுதியோடு இருந்து போராடுவீங்க, கவனமாக இருப்பீங்க. தொழிலில் கிடைக்கிற இந்த நட்புகள், உறவுகள், வாடிக்கையாளர்களை அற்புதமாக கையாளுவீங்க. கோவப்படாமல் பொறுமையோட பலதரப்பட்ட வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் கையாளுவீங்க. அந்த ஒரு பண்பை வளர்த்துக்கிட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்தை பிடிப்பீங்க. நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஸ்டோருக்கு போனால் அல்லது அந்த கடைக்கு போனால் அல்லது அந்த கம்பெனிக்கு போனால் அந்த ஓனர் அற்புதமாக பேசுகிறாருப்பா, நிறைய அனுபவங்கள் இருக்குது, விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா அந்த ஒரு பக்குவம், அனுபவம், ஒரு படிப்பினை, அது மட்டும் இல்லை ஒரு தந்திரம், தொழில் தந்திரம். எப்படி பேசுனா எப்படி கவர் பண்ணலாம், எப்படி கவரலாம், எல்லாரையும் வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கலை அவங்கள்ட்ட இருக்கும். அந்த கலை உங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்கும். தொழிலில் மட்டும் இல்லை, வேலையிலையும் உங்களை கண்டு பிரமிக்கப் போகிறார்கள். உங்களுடைய கம்பெனியில் இருக்கிறவங்க, நீங்கள் வேலை செய்கிற கம்பெனியில் இருக்கிற உயர் அதிகாரிகள். ஏன்னா உங்களுடைய பேச்சு, நடவடிக்கை, ஒரு பெரிய அனுபவம், ஒரு பெரிய தன்னம்பிக்கை, இதை எல்லாத்தையும் அற்புதமாக கையாண்டு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த போகிறீங்க. ஒரு நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வேலையிலையும் தொழிலையும் ஏற்பட போகுது. உறுதியாக இருக்க போகிறீங்க, கவனமாக இருக்க போகிறீங்க. உங்களுடைய சுய தைரியம், உங்களுடைய சுய திறமை வெளிப்பட்டு மிகப்பெரிய இடத்தை பிடிக்க போகிறீங்க. உண்மையாக கர்மக்காரகன் சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் வரும்போது உங்களுக்கு
முன்ஜென்ம அல்லது நீங்கள் செய்த செயலிலிருந்து கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை, பாக்கியங்களை இப்போது கொடுப்பார். இதுதான் நீங்கள் முக்கியமாக உணரக்கூடிய விஷயம். அதனால் அந்த பாக்கியமெல்லாம் உங்களுக்கு கிடைச்சி செல்வத்தை குவிக்க போகிறீங்க, அறிவுபூர்வமாக சிந்திக்க போகிறீங்க. இது வரைக்கும் பல செயல் ஒரு அனுபவம் இல்லாமல் தயக்கத்தோட நம்மளால் முடியுமா அப்படிங்கிற தன்னம்பிக்கை இல்லாமல் பல காரியங்களை செஞ்சு அதிலிருந்து ஜெயிக்க முடியாமல் அல்லது தோற்று போய் அல்லது நிறைய நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இதுக்கு மேலே இப்படி ஒரு வேலையிலையோ இப்படி ஒரு தொழிலையோ நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு கைவிட்டிருப்பீங்க. இன்றைக்கி வாழ்க்கையில் எப்படி முன்னேறதுனே தெரியாமல் தவிச்சு போயிருப்பீங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு எதை எடுத்தாலும் பயம் இருக்கும். ஒரு வேலைக்கு போகணுன்னாலும் பயம், ஒரு தொழிலை செஞ்சாலும் பயம், பிரச்சனைகளை பார்த்தே பயம். ஏன்னா பொருளாதாரம் இருந்தால் தானே, ஒரு வேலை இருந்தால் தான் பொருளாதாரம் சரியாகும். அப்போ வேலையே இல்லைன்னா பொருளாதாரம் சரியாகாது. பொருளாதாரம் சரியாகலன்னா நடக்க வேண்டிய காரியங்கள் நடந்துக்கிட்டு தானே இருக்கும். செலவு பண்ண வேண்டிய விஷயத்துக்கு செலவு பண்ணி தான் ஆகணும். டெய்லி நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். அதுக்காவது சம்பாதிக்கணும்ல. அப்போ என்ன செய்வோம்? கடன் வாங்குவோம், ஒரு நிம்மதி இழப்போம், குடும்பத்தில் பிரச்சனை. இதை எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வருஷம் என் நண்பு கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இருக்கும். மிக முக்கியமாக கவலைப்படாதீங்க, உங்களுடைய வீட்டிற்கு குரு பகவான் உச்சம் பெற்று வருகிறார். அதனால் பல அற்புதமான விஷயங்களை அவரும் செய்ய போகிறார். சனியும் குருவும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார்கள். அத்தனை உறவுகளும் உங்களுக்காக துணை வரும். ஏன்னா இதுவரைக்கும் தூக்கி எறிஞ்ச உறவுகள், அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவன் குடும்பத்தாராக இருக்கலாம், மனைவி குடும்பத்தாராக இருக்கலாம், அத்தனை உறவுகளும் இதுவரைக்கும் மதிக்காமல் இருந்துட்டு, உங்களை கண்டுக்காமல் இருந்துட்டு, அதிகபட்சம் அவமானப்படுத்தி இருப்பாங்க. அவங்கெல்லாம் உங்களை நோக்கி அல்லது உங்களுடைய உறவு வேணும், உங்களுடைய நட்பு வேணும், தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற இடத்துக்கு அவர்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் உடன் பிறந்தவர்களுடனான உறவு கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக இருக்கலாம். நீங்கள் மனசு திறந்து பேசுவீங்க, மனம் விட்டு பேசுவீங்க, ஆனால் அது அவர்களுக்கு தப்பாக போய் முடியும். உறவில் ஒரு விரிசல் ஏற்படும். உங்களை ஒரு நியாயமற்றவராக காட்டும், ரொம்ப மோசமானவராக சித்தரிக்கும். நீங்கள் கெட்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பல சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு கூட பிறந்தவங்கக்கிட்ட. ஏன்னா எப்பொழுதுமே ஒரு எல்லையோட உறவுகளை வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லை மீறினா அவமானங்களும் துரோகங்களும் எதிர்பாராத சங்கடங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அந்த விஷயத்தில் கூட பிறந்தவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய அவசியம் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஏன்னா 9ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கும்போது பல பாக்கியங்களை கொடுத்தாலும் சங்கடங்களையும் கொடுப்பார். ஏன்னா அவர் பார்க்குற இடம் அப்படி. 9ஆம் வீட்டிலிருந்து லாப வீட்டையும் உங்களது முயற்சி ஸ்தானத்தையும் கடன் நோய் எதிரி வீட்டையும் பார்க்கிறார். இது மிகப்பெரிய பார்வை பலன், யோக பலன்னு கூட சொல்லலாம். லாப வீட்டை பார்க்குறாருல, எவ்வளோ அற்புதமான ஒரு அமைப்பு. முயற்சி வீட்டை பார்க்குறாருல, தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாகி எதுக்குமே தயங்க மாட்டீங்க. எந்த சவாலாக இருந்தாலும் முயற்சி பண்ணி வெற்றி பெற போகிறீங்க. அதே நேரத்தில் அவருடைய பார்வை, சனி பார்வை அப்படின்னா கர்ம வினையை தீர்ப்பதா ஜோதிடம் சொல்லுது. அப்போ உங்களது முயற்சி நல்லதாக இருந்தது அப்படின்னா அதை கண்டிப்பாக வெற்றி பெற வைப்பார். அதே நேரத்தில் 6ஆம் வீட்டில் சனி பார்வை விழுது, கடன் நோய் எதிரி ஸ்தானம். மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு இது. ஏன்னா இருக்கிற இடத்துக்குத்தான் நல்லது செய்வார் சனி பகவான். பார்க்குற இடத்துல பஞ்சாயத்தை வைப்பார். சும்மா இருந்த சங்க ஊதி கெடுப்பார். எப்போதோ செஞ்ச தவறுக்கு இப்போ பஞ்சாயத்து கோர்ட்டை இப்போ கூட்டுவார், சம்மன் அனுப்புவார். அப்போ பதறி போயிடும். நமக்கு நிம்மதியாக இருந்தோம், இதெல்லாம் எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு நினச்சோம், ஆனால் திடீர்னு மறுபடியும் பிரச்சனையை உருவாக்குது அப்படிங்கிற பயம் வரும். என்ன நடக்குன்னா கடன் நோய் எதிரி, கடன்காரர்கள் அதிக பிரச்சனையை உருவாக்குவார்கள். திடீர்னு நோய் வெளிப்படும், எதிரிகள் உருவாவாங்க. அப்போ யாருடைய துணை உங்களுக்கு மிக முக்கியம். இந்த காலகட்டத்தில் எது நடந்தாலும் கவலை மட்டும் படாதீங்க, பயப்படாதீங்க. தைரியத்தோடு இருந்து உங்களுடைய இஷ்ட தெய்வங்களையும் குல தெய்வங்களையும் வணங்க ஆரம்பிச்சிருங்க. ஆன்மீகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமானதாக உங்களுக்கு பயன்படும். ஆன்மீகத்தை பற்றி சொன்னாதான் புரியணுங்கிற அவசியம்லாம் உங்களுக்கு கிடையாது. ஆல்ரெடி உங்களுக்கு நல்ல அனுபவம் இருந்திருக்கும். அதனால் என் அன்பு உறவுகளே, ஆன்மீக சிந்தனை எந்த அளவுக்கு இருக்கோ, ஆன்மீக புரிதல் எந்த அளவுக்கு இருக்கோ, அந்த அளவுக்கு செல்வத்தையும் பொருளாதார வெற்றியையும் உங்களால் அடைய முடியும். சில நேரத்தில் விபரீத ராஜயோகத்தை கூட நீங்கள் அடைவீங்க. ஆனால் ஆன்மீக சிந்தனை கண்டிப்பாக இருக்கணும். தினமும் பூஜை அறையில் ஒரு 10 நிமிஷம்
அல்லது முடிஞ்சால் வாரத்துக்கு ஒரு முறை உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற கோவிலில் போய் ஒரு 1/4 மணி நேரம் அமைதியாக வணங்கிட்டு வாங்க. ஏன்னா அந்த தனிமை இருக்குல்ல, அந்த அமைதி இருக்குல்ல, சுய அறிவையும் ஞானத்தையும் வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி. இந்த 2 விஷயமும் முடிஞ்சால் கடைபிடிச்சிக்கிட்டே வாங்க. உங்களே நீங்கள் கட்டுப்படுத்தி, உங்களே நீங்கள் மெருகேற்றி, உங்களுக்குள்ளார ஒரு புது சிந்தனையை உருவாக்கி, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் காணாமல் போயிடும். பெரிய விஷயமெல்லாம் அதை எடுத்துக்க மாட்டீங்க. உயர்ந்த எண்ணங்கள் இருக்கும். சூழ்நிலைகளை உங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரத்துக்கான அத்தனை தகுதியும் திறமையும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கிடைக்கும் வரும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து விலகி நமக்கு எது தேவை, நமக்கு எந்த பிரச்சனை முக்கியமான பிரச்சனை, அதை எப்படி தீர்க்கணும், இந்த காலகட்டத்தில் இருக்கிற சவால்கள் என்ன, இந்த வயசில் எதை நோக்கி நம்ம பயணம் செய்யணும், எதுக்கு அடிமையாகிடக்கூடாது. மிக முக்கியமாக இந்த வயசுங்கிறது ரொம்ப முக்கியங்க. எந்தெந்த வயசில் எதை நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு அளவுகோல் இருக்குது. இந்த பிரபஞ்சம் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கு. இளம் வயசில் படிப்பு, அடுத்தது தொழில், அடுத்தது திருமண வாழ்க்கை, அடுத்தது செல்வம். அந்த திருமணத்தில் கிடைக்கக்கூடிய குழந்தை செல்வத்துக்காக செல்வத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்படி நம்ம வாழ்க்கை இந்த பிரபஞ்சம் அமைச்சு கொடுத்துருக்கு. அப்போ அந்தந்த வயசில் அதை நோக்கி நம்ம போக வேண்டிய கட்டாயம். அந்தந்த வயசில் அந்தந்த வேலை, அந்தந்த விஷயங்கள் நமக்கு மிக முக்கியமானது. இளம் வயசில் படிக்கிறத விட்டுட்டு லவ் பண்ணோம்னா வாழ்க்கை பூரா கஷ்டம்தான். நடுத்தர வயசில், அதாவது 40-45 வயசில் சம்பாதிக்கிறத விட்டுட்டு லவ் பண்ணிகிட்டு இருந்தோம், படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்போ அந்தந்த வயசுக்குரிய விஷயத்தை செய்யறதுக்கான அத்தனை தகுதியையும் இந்த சனி பகவான் கொடுப்பார். இளம் வயசுலேயே காதல், உறவுகளில் சிக்கல், அதனால் குடும்பத்தில் பிரச்சனை, கௌரவ பிரச்சனை. முக்கியமாக இந்த சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னா, திருவிளையாடல் அப்படிங்கிறத நம்மளை விட கௌரவ குறைச்சலான சில விஷயங்களில் ஈடுபட வைப்பார். நம்ம கௌரவத்தை போக்கணும் அப்படின்னா எதை வேண்டுமானாலும் செயல்படுத்துவார். காதலில், காமத்தில், இல்லற சுகத்தில். அப்போ இது மாதிரியான காலகட்டத்தில் மிகப்பெரிய எச்சரிக்கையோடு இருந்து அதிலிருந்து மீண்டு வரணும். இல்லைனா நமக்கு மனச்சோர்வு ஏற்பட்டு இந்த வருஷம் எப்படி இருக்கும், அல்லது இந்த வருஷத்தில் நம்மளுடைய கடமை என்ன, எதை நோக்கி நாம் பயணம் செய்கிறோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற லட்சியங்கள் என்ன, எல்லாத்தையும் மறக்கடிச்சிடும். அதனால் இந்த வயசில் நாம் என்ன செய்யணும், ஏது செய்யணும் அப்படிங்கிறத புரிஞ்சு செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். தெரியாத விஷயங்களை பார்த்து பயப்படக்கூடாது. அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஆராய்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியே நமக்கு பயமாக இருக்கும் பொதுவாகவே. அப்போ அந்த விஷயத்தில் நம்ம இறங்குனதுக்கப்புறம் இவ்வளோதானா அப்படின்னு தோணும். அந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். அதிலிருந்து இறங்கி செயல்பட்டு அந்த சவாலை முறியடித்து உங்களாலே முடியும் அப்படின்னு அந்த விஷயத்தில் சாதித்து காட்டுவீங்க. பழைய விஷயங்கள், பழைய பிரச்சனைகள் இதெல்லாம் குடும்பத்துக்குள்ளார கொண்டு வரக்கூடாத ஒரு காலகட்டம். கொண்டு வந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வரும். மன்னிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மன்னிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் உயர்ந்த மனிதர்களாக மாறிவிடுவீங்க. ஆனால் துரோகத்தை மறைக்க முடியாது, அது இயற்கை தான். ஆனால் மன்னிக்க முடியும். உங்களுடைய இந்த குணம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு அற்புதமான குணம். பழசை மறந்துட்டு மன்னிச்சுட்டு அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி பயணம் செஞ்சே ஆக வேண்டிய ஒரு காலகட்டத்தை உங்களுக்கு உணர்த்தும். ஏன்னா நம்ம சொல்லுவீங்க, என் குழந்தைக்காகத்தான் நான் வாழ்கிறேன், என் குழந்தைக்காகத்தான் நான் வேலைக்கே போகிறேன், என்னுடைய குழந்தைக்காகத்தான் நான் உயிரே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் இந்த வகைத்தான். அப்போ அதற்காகவே உங்களை பயணப்பட வைக்கும் இந்த 2026 இருக்கக்கூடிய சனி. அதை மட்டும் இல்லை, உழைப்பின் உன்னதத்தை உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்க. ஏன்னா உழைப்பு அப்படிங்கிறது சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். கடின உழைப்பு அதுதான் சனி பகவானுடைய முதல் ஆயுதம் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கிற விஷயம்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவர் கையால் கொடுக்கக்கூடிய செல்வம் மிக பெருசாக இருக்கும். இந்த உழைப்பின் மேன்மை அதை புரிய வைக்கிற ஒரு கதை இருக்குது, அதை சொல்கிறேன். ஷார்ட்டாக சொல்லிடலாம், ரொம்பலாம் இருக்க மாட்டோம். அமெரிக்காவில் புரூக்ளின் பாலம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உலக அதிசயம் மாதிரி. ஏன்னா இடையில நிறைய தூண்கள் இருக்காது, பெரிய பெரிய தூண்லாம் இருக்காது. ஆனால் கம்பிகளுடைய பின்னல் இருக்குல்ல, அதனாலே அந்த பாலம் நிற்கும். அதனாலே பிரபலமான பாலம், அது பெரிய பாலம். அதை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ரோப்லிங் இன்ஜினியர். அதற்கான வடிவமைப்பை உருவாக்கி கட்ட ஆரம்பித்தார். ஆனால் இது சாத்தியமே இல்லை, இதெல்லாம் கட்டவே முடியாதுன்னு பல நிபுணர்கள் தடுத்தாங்க. அதையும் தாண்டி ரோப்லிங் அவருடைய மகன் வாஷிங்டனும்
அதை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. பாலம் கட்டுற பணி நடந்துகிட்டு இருக்கு, பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஆனாங்க திடீர்னு ஒரு மோசமான விபத்து நடந்துருச்சு. அதில் அந்த ரோப்லிங் இறந்துட்டார். மகன் வாஷிங்டன் என்ன ஆனாரு, படுகாயத்தோட பயிற்சிக்கிறார். ஆனால் அவரால் படுத்த இடத்துல இருந்து எழுந்திருக்க முடியல, அசையக்கூட முடியாத சூழ்நிலை, பேசவும் முடியல. ஆனால் அவருடைய ஒற்றை விரல் மட்டும் அசையுது. அந்த ஒற்றை விரலை வச்சு அவர் பண்ண மேஜிக் ரொம்ப அல்டிமேட்டான விஷயம் அதுங்க. அந்த ஒற்றை விரலால் அவர் சாதிச்சிருக்காரு. என்ன சாதிச்சார் இந்த வீடியோட கடைசியாக பார்க்கலாம். சரி, உழைப்புனாலே சனி பகவான். அப்போ சனி பகவானை பார்த்து நாம பயப்படணுமா? நாம பயப்பட தேவையில்லை. அது போலத்தான் சனி பகவான் கிட்ட நம்ம நேர்மையை நிரூபிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் பார்த்துப்பார். சனியை போல கொடுப்பாரும் இல்லை, சனியை போல கெடுப்பாரும் இல்லை அப்படிங்கிறது பழமொழி. இதுல இருந்து என்ன தெரியணும், சனி பகவான் கொடுக்கறதுல மிகப்பெரிய வள்ளல். அதை மட்டும் நீங்க புரிஞ்சுங்க. ஆனா அதே நேரத்துல ஏதாவது ஒரு உறவை இழந்துருவோமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரையும் நம்ம கூடவே வச்சுக்கணும், நமக்கு துரோகம் பண்ணிட்டு இருப்பாங்க, நமக்கு கெட்டது நினைச்சிட்டு இருப்பாங்க, நாம நல்லா இருக்கவே கூடாது, நம்ம அழிஞ்சு போயிடணும், நாம தாழ்ந்து போயிடணும், நம்ம கௌரவம் பாதிச்சு ஊரை விட்டு ஓடி போயிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் நம்ம கூடவே வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது இல்லையா? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மனசளவுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் ஒரே விஷயம்தான். எதை வேணாலும் நம்ம மன்னிச்சு விட்டுருவோம், ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் நம்மளால மன்னிச்சு விடவே முடியாது. அந்த நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது பல இழப்புகளை நம்ம சந்திச்சுக்கிட்டே இருப்போம். நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாங்க, அவங்கள மறுபடியும் நம்ம வச்சுக்கிட்டோம், அல்லது மறுபடியும் அவங்க கூட பழகிட்டு இருக்கோம், மறுபடியும் நம்பிக்கையான இடத்துல வச்சுக்கிட்டு நம்பிக்கையான வேலையை கொடுக்கிறோம் அப்படின்னா பல இழப்புகளை நாம கண்டிப்பா சந்திப்போம். அதனால எந்த உறவு முக்கியம், எந்த உறவு துரோகம் செய்யற உறவு, அதை விட்டு விலகி விடுவது, நீங்கி விடுவது இந்த காலகட்டத்துல நல்லது. 7.5 சனி வந்தாலே நம்பிக்கை துரோகிகள் தானாவே விலகுவாங்க, தானாவே நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. அதிகமா வேலையில இது நடக்கும். ஒருத்தவங்களை நம்பி ஒரு பெரிய வேலையை விட்டுருப்பீங்க, திடீர்னு அவங்களுக்கு பேராசை ஏற்பட்டு அவங்க தனியா போய் வேலை செய்யவோ தொழில் செய்யவோ ஆரம்பிச்சிருவாங்க. அதுபோல நண்பர்கள்ட்ட சில சீக்கிரட்டை சொல்லி இருப்பீங்க, அந்த சீக்கிரட்டை வச்சு சுய லாபத்துக்காக உங்களை பழி வாங்குவாங்க, அல்லது ஏதாவது ஒரு காரியம் நடத்த உங்களை மிரட்டுவாங்க. இப்படி நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்கும். சில உறவுகள் கட்டாயம் பிரியக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. சில நேரத்துல சில உறவுகள் நம்ம பக்கத்துல இல்லாது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. அதனால இது வரைக்கும் யாரையாவது நம்பி சில வேலைகளை கொடுத்திருப்பீங்க, சில சீக்கிரட்டை சொல்லியிருப்பீங்க. ஆனா இந்த காலகட்டத்துல அந்த நம்பிக்கையெல்லாம் உடைஞ்சு பேரிழப்பை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படியே சந்திச்சாலும் கவலைப்படாதீங்க, அதுக்கெல்லாம் நீங்க தயாரா இருங்க அப்படின்னு சொல்ல வரேன். சில நேரத்துல சில உறவுகளை நம்ம பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளால தாங்கவே முடியாது, சோர்வடைஞ்சிருக்கும், அல்லது தற்கொலை கூட பண்ணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். அதாவது கணவன் மனைவிக்குள்ளார ஒரு நம்பிக்கை துரோகம் நடந்துச்சு, காதலன் காதலிக்குள்ளார ஒரு நம்பிக்கை துரோகம் நடந்துச்சு அப்படின்னா தன்னையே மாற்றிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உருவாகும். இந்த நேரத்துலதான் நான் சொல்றத ஆழ் மனசுக்குள்ளார ஏத்திக்குங்க. இதெல்லாம் விதி விட்ட வழி, வேற எந்த ஒரு வழியுமே இல்லை. உங்களுக்கு பிரிஞ்சே ஆக வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். பிரபஞ்சம் ஏதோ ஒண்ணு நம்மள்ட்ட சொல்ல வருது. அந்த நேரத்துல ஒரு பாசிட்டிவ் நண்பர்களை கூட வச்சுக்கீங்க. பாசிட்டிவா பேசுவாங்கல்ல, கண்டிப்பா நீ முன்னுக்கு வருவ, கண்டிப்பா உன்னால சாதிக்க முடியும், கண்டிப்பா உன்னுடைய மனைவி இல்லைன்னா என்ன, உன்னுடைய கணவன் இல்லைன்னா என்ன, உன்னுடைய காதலி இல்லைன்னா என்ன, காதலன் இல்லைன்னா என்ன, உன்னால சாதிக்க முடியும். அதான் துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல, இதுக்கு மேல வாழ்க்கையில நினைக்காத, இதை விட உலகம் ரொம்ப பெருசு, உலகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய சாதிக்கக்கூடிய உறவுகள் இருக்கு, உன்னை நம்பி பல உறவுகள் இருக்கு அப்படின்னு ஊக்கம் கொடுப்பவர்கள், நிறைய யோசனை சொல்பவர்கள், மோட்டிவேட்டா பேசுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க பேச்ச கேளுங்க, அவங்கள பக்கத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய இழப்பு ஏற்பட்டிருக்கும், அவங்களால நிறைய வாய்ப்புகளை இழந்திருப்பீங்க. இந்த நேரத்துல நீங்க போக வேண்டிய இலக்குல மிகப்பெரிய தோல்விய அடைஞ்சிருப்பீங்க. அதையெல்லாம் விட்டுட்டு கவலையப்படாம ஒரு முடிவு எடுக்க வேண்டிய காலகட்டம் இது. அதாவது இதுக்கு மேல யாரையும் முழுமையா நம்ப கூடாது. அளவுக்கு அதிகமான நம்பிக்கையை காட்டிலும் நம்பிக்கையை வைக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மிகப்பெரிய பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காலம் இது. நண்பு சகோதர சகோதரிகளே, ஒரு அற்புதமான அமைப்புங்க இது. ஒரு உறவு உங்களை விட்டு பிரியும் போதுதான் உங்களுக்கு தெரியும் இவங்க எவ்வளவு பெரிய
இழப்பு நமக்கு கொடுத்திருக்காங்க, எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்திருக்காங்க, எவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சிருக்காங்க, இவங்க நம்ம பக்கத்துல இல்லாதது ரொம்ப நல்லதுதான் அப்படின்னு உங்க மனசே உங்களுக்கு புரிய வைக்கும். நீங்களே அதை புரிய ஆரம்பிச்சிருவீங்க. நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக, நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக, நினைத்தால் முடிப்பேன் தனியாக, நீ யார் நான் யார் போடா போ, ஆடியிலே காத்தடிச்சா ஐப்பசியில் மழை வரும், தேடி வரும் காலம் வந்தா செல்வமெல்லாம் ஓடி வரும், யாரை நம்பி நான் பிறந்தேன், பொங்கடா பொங்க என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. இப்படி நினைச்சுக்கங்க. ஏன்னா நெஞ்சம் துணிவாக இருக்கு, நேர்மையும் இருக்கு, யாருக்கும் துரோகம் செய்யல, யாருக்கும் ஒரு கெடுதல் நினைக்கல, நம்மள வேணான்னு ஒரு உறவு போகுது அப்படின்னா நாம ஏன் கவலைப்படணும்? எனக்குன்னு ஒரு காலம் வரும், அன்னைக்கு நான் யாருன்னு நீங்க பாப்பீங்க, புரிஞ்சுப்பீங்க. அதாவதுங்க, ஒரு உறவு நம்மளை விட்டு போகுது அப்படின்னா நாம கிடைக்கலையே, நாம கூட மறுபடியும் சேர முடியலையே அப்படின்னு அவங்க வருத்தப்படுற அளவுக்கு நாம வாழ்ந்து காட்டணுங்க. அதுதான் வாழ்க்கை. அது மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல என் அன்பு உறவுகளுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா ஒருத்தட்ட முழுசா நம்பிக்கை வச்சு அவர் தான் எல்லாமே நமக்கு, அவர் மட்டும்தான் எல்லாமே அப்படின்னு நம்புறத இனிமே கைவிட்டுருங்க. அது உங்களுக்கு செட்டே ஆகாது. போனால் போகட்டும், இருக்கிற உறவுகளை நல்லபடியா பார்த்துப்போம், அவங்களுக்கு நேர்மையா இருப்போம் அப்படிங்கிற ஒரு புரிதல் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அந்த பிரபஞ்சம் உங்களை தனியா விடாதீங்க. நீங்க வேணா நினைக்கலாம் நம்ம தனியாள் அப்படின்னு. இந்த பிரபஞ்சம், இந்த கிரகங்கள், இந்த தெய்வங்கள், 33 கோடி தேவர்களும், 27 நட்சத்திரங்களும், 9 கிரகங்களும், 12 வீட்டு ராசிகளும் உங்களுக்காக காத்திருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு. அப்புறம் என்ன உங்களுக்கு கவலை? இந்த புரிதல் வந்துட்டாலே அப்போ உங்களுக்காக இத்தனை கோடி உறவுகள் இருக்கா அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு வந்துடும். அன்பு உறவுகளே, நாம இந்த உலகத்துல தனியால் கிடையாது. அப்ப சாதிக்கிறதுக்கு எதுவுமே தடை கிடையாது. ஆண்டவனை நம்புங்க, ஆண்டவனை தேடி போங்க. இந்த காலகட்டத்துல ஆன்மீகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய புரிதலை உங்களுக்கு வரவழைக்கும், அது வெற்றியை கொடுக்கும். இந்த சனி பகவான் கண்டிப்பா கர்ம வினையை தீர்த்து கர்ம யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் இது. அதனால வாழ்க்கையில தனிச்சு இருந்து ஜெயிக்க போறீங்க. யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு முடிவெடுக்க போறீங்க. உங்களுடைய கொள்கைகளை நீங்களே மாத்திக்க போறீங்க. இதுக்கு மேல நம்மளால முடியுமோ முடியாதோ அப்படிங்கிற தயக்கம் நிறைய விஷயத்துல இருந்திருக்கும். இனிமே தயக்கமே இருக்காது. தைரியத்தோட இறங்கி போராட போறீங்க. ஏன்னா 9ஆம் வீட்டுல ஆட்சி பெற்று வலுவாக அமர்ந்திருக்கிறார் சனி பகவான். எல்லாத்துலேயும் உங்களுக்கு கௌரவம் கிடைக்கும், முன்னிலை வகிப்பீர்கள், கௌரவ பதவி கிடைக்கும், நம்பர் 1 இடத்துக்கு வருவீங்க. அது எந்த வேலையாக, தொழிலாக, இடமாக, துறையாக இருந்தாலும் முன்னிலை வகிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மனசுல நிம்மதி, மகிழ்ச்சி பிறக்கும். நீங்க விரும்பினது நடக்கக்கூடிய, நிறைவேறக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உருவாகும். அப்ப வாய்ப்புக்காக கண்கொத்தி பறவையாக காத்து கொண்டிருங்கள். குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கூடும். கணவன் மனைவிக்குள்ளார இருந்த மனஸ்தாபம் நீங்கிடும். இதுவரைக்கும் ஏராளமான அவமானங்கள், இழிவுகள், பிரச்சனைகள், நிறைய பேர் திட்டி இருப்பாங்க. இனிமே உங்களை பாராட்ட தொடங்குவார்கள். சொந்த வீடு வாங்கணும், சொந்த இடம் வாங்கணும், சொந்த வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற நீண்ட கால லட்சியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறப் போகுது. அதனால தான் கொடுத்து வச்சவங்க கடகராசி நண்பர்களும் தோழிகளும் அப்படின்னு சொல்கிறோம். பல போராட்டங்களை சந்தித்ததால, அந்த போராட்டத்தில் நீங்கள் தர்மத்தோடு நடந்துக்கிட்டதால இந்த யுத்தத்தில் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீங்க. சனி பகவான் செய்யக்கூடிய தர்ம யுத்தத்தில் இந்த வருஷம் ஜெயிக்க போகிறீங்க. வழக்கில் நல்ல தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் போராடின விஷயத்தில் உங்களுக்கு ஆதரவாக பல சம்பவங்கள் நடக்க போகுது. சகோதரர்கள் அவங்க மூலியமாக சில ஆதாயங்கள் கிடைச்சாலும் பிரச்சனைகளும் உண்டு. சுப செலவுகள் கண்டிப்பாக செய்ய போகிறீங்க. கூட்டு குடும்பத்தில் இருந்தீங்க அப்படின்னா தனி குடும்பத்துக்கு மாற போகிறீங்க. தனியாக இருந்தீங்க அப்படின்னா கூட்டு குடும்பத்தோட சேர போகிறீங்க. அப்போ கண்டிப்பாக ஒரு மாற்றம் குடும்பத்துலேயும் நடக்க போகுது. அது மட்டும் இல்லை, ராகு கேது குரு இந்த கிரகங்கள்லாம் ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கினாலும், வீண் செலவுகளை உருவாக்கினாலும், சொந்தத்தில் பிரிவினையை உருவாக்கினாலும், பாதிப்பை ஏற்படுத்தாலும் சனி பகவானின் அருளால் எல்லாத்தையும் சமாளிப்பீங்க. சிரமமே ஏற்பட்டாலும்
சமாளிக்கவே முடியல அப்படின்னு உங்கள் உள் மனசு சொன்னாலும் சனி பகவான் நன்மையை கொடுக்க போகிறார், நம்பிக்கையை கொடுக்க போகிறார். சுபகாரியங்கள் இதுவரைக்கும் தடையாக இருந்தது அப்படின்னா அந்த தடை நீங்கும். பித்ருக்களுடைய ஆசி, அதாவது முன்னோர்களுடைய ஆசி பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. முன்னோர்களுடைய ஆசி நமக்கு கிடைச்சாலே மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தாலே முன்னோர்கள் வயதானவர்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக அந்த ஆசியே பல பிரச்சனைகளை தீர்க்கும், பல சுபகாரியத்துக்கு வழிவகுக்கும். நம்ம வாழ்க்கையில் இருந்த பீடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, கஷ்ட காலங்கள், துன்ப காலங்கள், அதெல்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. மற்றவங்க பிரச்சனைகளை தலையிடாதீங்க. பொருளாதாரத்தில் சிக்கல் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. என்ன செய்யணும்? தேவையற்ற கடன், தேவையில்லாத ஜாமீன் கையெழுத்து போடுறது, உத்தரவாதம் கொடுக்கறது, அடுத்தவர்களுக்கு ஐயோ எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி வரவங்களுக்கு உதவி செய்யாதீங்க. இந்த காலகட்டத்தில் உதவி செஞ்சாலே உபத்திரவமாக வந்து முடியும், உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லை, இந்த வலைதளத்தில் அல்லது சோசியல் மீடியாவில் பேசும்போது பழகும்போது உறவுகள்கிட்ட நட்புகள்கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க. பெரிய சிக்கலில் கொண்டு போய் மாட்டி விட்டுருவாங்க. பெண்களுக்கெல்லாம் குடும்பத்தில் மிகப்பெரிய மதிப்பு மரியாதை கிடைக்கிறதுக்கான காலம். உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை சனி பகவான் வெளியில் கொண்டு வருவார், திறமைகளை வெளியில் கொண்டு வருவார், ஒரு நல்ல தன்னம்பிக்கையை கொடுப்பார். உங்களாலேயும் முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்து பல விஷயங்களில் தடையில்லாமல் செய்ய வச்சு அதில் ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்தில் அன்பு, அக்கறை கரை புரண்டோடும், நல்ல எண்ணங்கள் உருவாகும். குடும்பத்தில் கணவனுக்கோ மனைவிக்கோ சந்தேகம் இருந்ததுன்னா அந்த சந்தேகமெல்லாம் தீர்ந்து மரியாதை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இது. எதையுமே இனிமேல் சேர்ந்து கலந்து செய்வீங்க, தனியாக செய்கிறதெல்லாம் இனிமேல் விட்டுருவீங்க. அதுபோல் பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் சேர்க்கக்கூடிய ஒரு காலம். புகுந்த வீட்டில் கருத்து மோதல்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாயிடும். உங்களை புரிஞ்சுப்பாங்க. இனிமேல் எல்லாமே இந்த குடும்பத்துக்கு நீ தான் அப்படிங்கிற பொறுப்பை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கான காலகட்டம் இது. அதே போல் வேலைக்கு போகிற பெண்கள் உங்கள் திறமை வெளிப்பட்டு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, நீங்கள் இல்லைன்னா அந்த வேலை நடக்காது அப்படிங்கிற ஒரு உயர்ந்த இடத்திற்கு அந்த இடத்தை பிடிப்பீங்க. உங்களுக்கான பணி நிரந்தரம் கன்ஃபார்ம் ஆகும். ஊதிய உயர்வெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதனால் கடகராசி பெண்களை பொறுத்த வரைக்கும், தொழில்களை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. ஆண்களுக்கு இணையாக செயல்படுங்க. எதுவுமே நம்மளால் முடியாது அப்படிங்கிற எண்ணம் உங்கள்கிட்ட வர வேண்டிய அவசியமே இல்லை. உங்களாலேயும் முடியும். ஏன்னா சனி பகவான் 9ஆம் வீட்டில் இருந்து உங்களுடைய 3, 6, 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. 3ஆம் வீட்டை பார்க்கறதுனால பெண்கள்லாம் எந்த முயற்சி செஞ்சாலும் சரி அதில் வெற்றியை தேடி கொடுக்கும். எந்த முயற்சி வேணாலும் நீங்கள் செய்யலாம். பல காரியத்தில் ஒரு தயக்கம் இருந்திருக்கும். நிறைய பேர் தடுத்துருப்பாங்க. உங்களால் முடியாது, உன்னால் முடியாது, இந்த வேலைக்கு நீ போக வேண்டாம், இந்த பஸ் ஏற வேண்டாம், தனியாக போக வேண்டாம், இந்த ஆண் சமூகத்தில் மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம், ஆண்களால் தான் முடியும், உங்களால் முடியாது அப்படின்னு நிறைய மட்டம் தட்டி வச்சுருந்துருப்பாங்க. அதையெல்லாம் உடைச்சிட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலம். நம்மளாலேயே முடியும், சாதிக்க முடியும் அப்படிங்கிற சாதனையாளராக உங்களை சனி பகவான் மாற்றி காட்டுவார். பல பேருடைய அன்பு, உதவி உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்தபடி வீடு, வாகன வசதி உங்களால் ஏற்படும். எனக்கு ஒரு பையன் இருக்கான், எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, ஆசைப்பட்டதை நான் செஞ்சு கொடுக்கணும், என் பையனுக்காகவும் பொண்ணுக்காகவும் தான் வாழ்கிறேன் அப்படிங்கிற லட்சிய கனவோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கெல்லாம் ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி காட்டப் போகிறார் சனி பகவான். அது மட்டும் இல்லை, 6ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கறதுனால சோர்வு நீங்கி துடிதுடிப்போட செயல்பட்டு இதுக்கு முன்னாடி இருந்த கடன், இதுக்கு முன்னாடி இருந்த நோய், இதுக்கு முன்னாடி உங்களை எழுத்துக்கிட்டு இருந்தவங்க அத்தனைக்கும் தீர்வை கண்டுபிடிக்க போகிறீங்க. மறைமுக எதிரிகளால் உங்களுக்கு இனிமேல் நல்லதாக நடக்கும். இது வரைக்கும் பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க எதிரிகளால். இனிமே அவர்கள் செய்த பிரச்சனைகளால் நன்மையை அனுபவிக்க போகிறீங்க. உங்களுக்கு கெடுதல் செய்யணும் அப்படின்னு செஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக மாறப்போகிற காலகட்டம் இது. அதுதான் சனி பகவானுடைய சூட்சமம். நம்ம என்ன வேணாலும் ஒருத்தவங்களுக்கு நினச்சிட்டு செய்யலாம், ஆனால் அவங்களுக்கு போய் சேர்றது, அது எப்படி போய் சேருது அப்படிங்கிறது சனி பகவானுடைய கையில் இருக்குது. கர்மக்காரகன். அந்த கர்மா எப்படி வேலை செய்யும் அதை பொறுத்து தான். நம்ம என்ன தான், அதாவது நாமங்கிறத உங்களுக்கு என்ன தான் கெடுதல் செஞ்சாலும் சரி, அது எதிரியோ துரோகியோ உறவுகளோ என்ன துரோகம் செஞ்சாலும்
கர்மா உங்களுக்கு என்ன கிடைக்க வைக்கணும்னு இருக்கோ அதுதான் வந்து கிடைக்கும். நல்லது கிடைக்கணும்னு இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக மாறி பூமழை பொழியும் காலகட்டம் இது. லாப வீட்டை பார்க்குறாரு. எது செஞ்சாலும் என்ன நல்லதே செய்ய போகிறீங்க, அது லாபமாக உங்களுக்கு கிடைக்க போது. எதிர்பாராத பண வரவு சத்தியமாக உண்டு. புது சொத்து சேரும், வழக்குகள்லாம் சரியாகும், கடனை தீர்க்க போகிறீங்க. இது வரைக்கும் மீண்டு வர முடியாத கடன், வெளியில் வர முடியாத கடன் நிறைய இருந்திருக்கும். அந்த கடனை ஒவ்வொன்றா அடைச்சி முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். புதிய முயற்சியில் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைய போகிறீங்க. அப்போ சனி பகவானை நினைச்சாலும் சரி, சனி பகவானுக்கான பரிகாரத்தை செஞ்சாலும் அவர் மனம் குளிர்ந்து உங்களுக்கு அத்தனை செல்வங்களையும் புகழையும் கௌரவத்தையும் அள்ளி கொடுப்பார். அவர் கொடுக்கிற செல்வம் இருக்குல்ல, 7 சந்ததியினரும் அழிக்க முடியாது. யார் எவ்வளவு செலவு பண்ணாலும் சரி, அந்த செல்வத்தை அழிக்க முடியாத நிலையான செல்வத்தை கொடுப்பார். அப்படின்னா பாத்துங்க, அவருடைய செல்வம் எவ்வளவு உயர்ந்த செல்வம் அப்படின்னு பாருங்க. முக்கியமா சனிக்கிழமையில சனி பகவானுக்கு மிக பிடித்த நாள். மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுங்க. அதாவது கை கால் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு உதவுங்க. சனி பகவான் அப்படின்னா ஊனமுற்றவர்களை ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யறோம் அப்படின்னா நம்முடைய பெரிய பெரிய கர்மாவே கரைஞ்சு போயிடும். அதுபோல வசதி இல்லாதவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி, உங்களால முடிஞ்ச உதவி. வயதானவர்கள் சனி பகவானுக்கு பிடித்தவர்கள், அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. அப்புறம் இந்த காகம் இருக்குல்ல, ஏதாவது உணவு கொடுங்க சனிக்கிழமை அப்படின்னா. தானத்தில் சிறந்தது அன்னதானம். அதனால சனிக்கிழமை இன்னைக்கு அன்னதானம் செய்றீங்க உங்க கையால அப்படின்னா மிகப்பெரிய யோகத்தையும் பாக்கியத்தையும் என் அன்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் சனி பகவான் அள்ளி அள்ளி கொடுப்பார். அதனால என் அன்பு மேஷராசி நண்பர்களே, இந்த பரிகாரம் அப்படிங்கிறது வாழ்வியல் பரிகாரம் இல்ல. எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்ல, ஒரு கடவுளை போய் பார்க்கணும், கோவிலுக்கு போகணும், அப்பதான் எனக்கு அந்த நம்பிக்கை வரும் அப்படின்னா நல்ல விஷயம்தான். கோவிலுக்கு போயிட்டு வாங்க, சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பரிகாரம் பண்றதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல, கோவிலுக்கு போறது பெரிய விஷயம் இல்ல, கடவுளை பார்த்து கும்பிடுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. ஆனா நாம நம்புறோமா நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், கண்டிப்பா இந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம குறைய சொன்னா அது சரி செஞ்சு கொடுக்கும், இந்த பிரபஞ்சம் அதை சரி செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அதுதான் முக்கியம். சனி பகவானுக்கு பிடிச்சது எதுன்னு பாத்தீங்கன்னா எள்ளு பொடி. எள்ளு கலந்த சாதத்தை பரிகாரமா கோவிலுக்கு வரவங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு 9 பேருக்கு கொடுங்க, இல்லைன்னா 18 பேருக்கு கொடுங்க, இல்லைன்னா 27 பேருக்கு கொடுங்க. உங்களால முடிஞ்ச 108 பேருக்கு கூட அந்த எள்ளு பொடி, எள்ளு சாதம், எள்ளு லட்டு இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய அருள் பார்வை உங்களுக்கு ரொம்ப கிடைக்கும். சில நேரத்துல அவமானமான கஷ்டங்களை, கௌரவ குறைச்சலான சம்பவங்களை ஏற்படுத்துவார். அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா கருப்பு கலந்த உடைய சனீஸ்வரருக்கு கொண்டு போய் சாத்துங்க, அந்த சிலைக்கு கட்டி விடுங்க. கண்டிப்பா உங்களுடைய அவமானங்கள் கஷ்டங்கள்லாம் தீரும். சனி பகவானை கட்டுப்படுத்துறவர் யாருன்னா சிவபெருமான். சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு சிவனையும் அம்பாளையும் வணங்குங்க, நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வழிபடுங்க. அதுபோல சனி பகவான் காயத்ரி மந்திரம் இருக்கு, அத 9 முறையோ 18 முறையோ 27 முறையோ சொல்லிட்டு வாங்க. இப்படி நம்பிக்கையோட சில பரிகாரங்கள், நான் முன்னாடி சொன்ன மாதிரி வாழ்வியல் பரிகாரமா இருந்தாலும் சரி, கோவிலுக்கு போய் நீங்க பரிகாரம் செஞ்சாலும் சரி, நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கடவுள் அப்படிங்கிறது எல்லை கடந்தவர், அப்பாற்பட்டவர், அவருக்கு உருவம் இல்ல அப்படின்னு சொல்றீங்க. ஆனா எல்லா கோவில்லையும் எல்லா வீட்லயும் போட்டோ வச்சு வணங்குறீங்களே அப்படின்னு ஒரு வெளிநாட்டு பெண்மணி கேட்டிருக்காங்க. விவேகானந்தர் அவங்க பர்ஸ்ல ஒரு போட்டோ இருந்தது, அது வெளியில நல்லா தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்து கேட்கிறாரு, இது யாருன்னு கேட்கிறாரு. அது என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்றாங்க அவங்க. இந்த வெறும் காகிதம் உங்களுடைய தந்தையா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இது வெறும் காகிதம் உங்களுடைய தந்தை அப்படின்னா அது போலத்தான் எங்க நாட்டுல இந்த விக்கிரகங்களும் சிலைகளும் கடவுளை நினைவுபடுத்துறதுக்காகத்தான், அதனுடைய அடையாளமாகத்தான் இந்த சிலையை நாங்க வச்சிருக்கிறோம். அதாவது இந்த விஷயத்துல இறை பக்தியும் நேர்மையான சிந்தனையும் சந்தோஷமும் இருந்தா அந்த சிலை கூட தெய்வமாக மாறும் அப்படிங்கறதான் எங்களுடைய நம்பிக்கை அப்படின்னு தெளிவா அந்த பெண்மணிக்கு புரிய வைக்கிறார். அதனால சாமியெல்லாம் சிலைன்னு நினைக்காம அந்த சிலையிலையும் ஒரு சக்தி இருக்கு. இந்த பிரபஞ்சத்தை கண்ணை மூடிட்டு நம்ம வணங்காம ஒரு உருவத்தை அடையாளப்படுத்திக்கிட்டு அதை நம்ம வணங்கிட்டு இருக்கோம். அதை நம்ம உண்மையா நேர்மையா நம்புறோம் அப்படின்னா அத்தனை நல்ல விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அந்த மகன் வாஷிங்டன்
படும் காயங்களோட பழிச்சிருக்காரு. அந்த கதையை நம்ம பாதியிலே முடித்தோம். தொடர்ச்சியாக கடைசியாக பாருங்கள் அப்படின்ட்டு. மகன் வாஷிங்டன் தான் உயிர் தப்பிச்சாரு. உயிர் தப்பிச்சாலும் உடல் அசையாது, பேச முடியாது. ஆனால் கை விரல் மட்டும் அவரால் அசைக்க முடியும். அதை வச்சு அவர் எப்படி சாதிச்சார் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். அதாவது முயற்சி பண்ணால் எதையுமே சாதிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு தான் அது. அதனால் படுத்திருந்த இடத்துல இருந்த அசையக்கூடிய அந்த விரலை வச்சு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணார். அப்போ தன்னுடைய மனைவிக்கு அதை உணர்த்தினார். அதாவது தகவல்களை மனைவியோட பரிமாறிக்கிட்டார். அந்த விரல் செய்கையால் அங்கே இருக்கிற எல்லா இன்ஜினியரையும் வர சொன்னார். அந்த இன்ஜினியரை வச்சு 13 வருஷம் தன்னுடைய விரலின் வழிகாட்டுதலால் அந்த பாலத்தை கட்டி முடிக்கிறார். கட்டி முடித்து இன்னைக்கு 140 வருஷமா அந்த பாலம் கம்பீரமாக நிற்கிது. எவ்வளோ பெரிய மோசமான இயற்கை சீற்றங்களிலிருந்தும் தப்பிச்சு அசையாமல் ஒரு அற்புதமான அதிசயமாக அந்த பாலம் இன்னைக்கும், அந்த பாலத்து பேர் புரூக்ளின் பாலம். உழைப்பின் நேர்மைக்காக, உழைப்பின் உன்னதத்தை உணர்த்தக்கூடிய வகையில் இன்னைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது. கடினமாய் உழைப்பவன் காலத்தை வீணாக்குவதில்லை, எறும்பை போல் சுறுசுறுப்பாய் உழைத்து உயர்வு பெறுவான். இதுதான் உலக தத்துவம், உண்மை. இந்த பிரபஞ்சம் உழைக்கிறவங்களுக்குத்தான் எல்லாத்தையும் கொடுக்கும், அவர்களுக்குத்தான் எல்லா தகுதியும் இருக்கு அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற 33 கோடி தேவர்கள், கிரகங்கள், சிவபெருமான், இஷ்ட தெய்வங்கள், குல தெய்வங்கள் அத்தனையும் நினைக்கக்கூடிய விஷயம் இதுதான். உழைப்பவர்களுக்கு மட்டும்தான் அத்தனை தகுதியும் இருக்கு அப்படின்னு இந்த பிரபஞ்சம் நம்புது. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணாய் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்றார் பாரதி. உழைக்காதவன் உடம்பு மூளையில் ஒதுக்கி போட்ட துருப்பிடித்த இரும்புக்கு சமம் என்றார் கவிமணி. அதனால் உழைக்காத சோம்பேறியானால் தன்னுடைய வாழ்வும் கெட்டு நாட்டின் முன்னேற்றமும் தடைபடுகிறது. அதனால் உழைக்காமல் உயர்ந்த வாழ்க்கை நடத்தலாம் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இங்கே இருக்குது. அது உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அது முன்னேற்றத்துக்கு தடைங்க. இந்த கிரகம் பார்த்துக்கும், ஜோசியர் சொல்லிட்டாரு, எல்லாமே இனிமேல் நமக்கு நல்லதாக நடக்கும், நம்ம போய் தூங்க போவோம், இல்லைன்னா நம்ம வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவோம். தயவு செஞ்சு அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க. எத்தனை கிரகங்கள் உங்களுக்காக காத்திருந்தாலும், எத்தனை நல்ல விஷயங்கள் உங்களுக்காக காத்திருந்தாலும், எத்தனை வாய்ப்புகள் உங்களுக்காக காத்திருந்தாலும், எத்தனை வெற்றிகள் உங்களுக்காக காத்திருந்தாலும், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள, அதற்கு தகுதியானவராக உங்களை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். உழைப்பு என்பது பணம் சம்பாதிக்கிற கருவி மட்டுமல்ல, மகிழ்ச்சி, இன்பம், ஆரோக்கியம் தரும் ஒரு ஆதாரம். அதனால் எப்போதும் எந்த நேரத்திலும் உழைச்சிக்கிட்டே இருங்க. இறை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இறை வழிபாடை கடைபிடித்து அறநெறியோட வாழ்ந்து தான தர்மங்கள் செஞ்சு நீடூழி வாழணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். வெற்றி நமதே.